தொடர்ந்து எமது செய்தியாளர் சாலமன் நினைக்கிறார். சாலமன், இப்போ விசாரணை ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு. விசாரணையினுடைய அடுத்த கட்டம் அப்படின்றது என்னவாக இருக்கும்? நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரின் பேர்ல தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்துல விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். குறிப்பாக அவருக்கு 2வது முறையாக இன்று ஆஜராக வேண்டும் என சம்மன் அளித்த நிலையில அவர் காலதாமதமாக 8 மணிக்கு மேல் வருவதாக தெரிவித்த நிலையில தற்போது 20 நிமிடங்களுக்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்துல ஆஜராகி அவரிடமானது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதாவது கோயம்பேடு காவல்துறை துணை ஆணையர் அதிவீர பாண்டியன் மற்றும் வலசரவாக்கம் காவல் உதவி ஆணையர் செம்பேடு பாபு ஆகியோர் தலைமையிலான போலீசார் தீவிரமாக சீமானிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மொத்தம் 53 கேள்விகளுக்கும் மேலாக தயார் செய்து இவர்கள் எழுத்துப்பூர்வமாகவும் இதனை அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தை வீடியோ பதிவு மூலமாகவும் செய்யக்கூடிய பணியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சீமானிடம் ஏற்கனவே விசாரணை நடைபெற்றது. அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே தற்போதானது இந்த விசாரணையும் நடைபெறும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே நடிகை விஜயலட்சுமியிடம் இது தொடர்பாக விசாரணையானது 5 மணி நேரமாக வலசரவாக்கம் போலீசார் பெங்களூருக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதிலே அவரிடம் இருந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கை மற்றும் இவருடன் எத்தனை நாட்கள் அவர் தங்கினார் இது தொடர்பான ஆவணங்களையும் அவர்கள் சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அவரிடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில இவரிடம் அதாவது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை அறிக்கை, அது மட்டுமின்றி இவர் ஏற்கனவே கருக்கலைப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளதால அது தொடர்பான அறிக்கையும் தொடர்ச்சியாக இவரிடம் சமர்ப்பித்து இது தொடர்பான கேள்விகளை முன்வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் அளிக்கக்கூடிய அதாவது ஏற்கனவே 2 முறை இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று அவர் அதன் பின்பாக தான் இந்த கேஸை வாபஸ் வாங்குவதாக தெரிவித்து எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கப்பட்ட நிலையில மீண்டும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த விசாரணையானது நடைபெறுவது. அதனால அதாவது 2011 கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்டை வைத்து அதே போலத்தான் இந்த விசாரணையானது நடைபெறும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மருத்துவ பரிசோதனை அறிக்கை மற்றும் எத்தனை நாட்கள் இவர் ஒன்றாக வாழ்ந்தனர், திருமணம் செய்து கொள்வதாக மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு வைத்துள்ள நிலையில இது தொடர்பான ஆவணங்கள் ஏதேனும் விஜயலட்சுமி கொடுத்தாரா அதை வைத்தும் இந்த விசாரணையானது நடைபெறுகிறது. இந்த விசாரணையானது 2 மணி நேரத்துக்கும் மேலாக நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தொண்டர்களும் அந்த வலசரவாகத்துக்கு வெளியே நின்று தொடர்ச்சியாக கூச்சலிட்டபடியே உள்ளனர். இவர் வெளியே வந்த பின்பு அதன் பின்பாக செய்தியாளர் சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு முழுமையாக இந்த விசாரணை நிறைவடைந்த பின்னர் இந்த அறிக்கையை போலீசார் வலசரவாக்கம் போலீசார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக சமர்ப்பிக்க இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக இந்த விசாரணையை முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததால சீமானிடம் தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமானிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வெளியில் இருக்கக்கூடிய சூழல் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்ற பல விவரங்களை பார்த்தோம். தொடர்ந்து விசாரணையுடைய போக்கு, அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை வழங்க செய்தியாளர்களும் இணைகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.